ஆன்ம உணவேவா என்னுள்ள உயிரேவா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்னகம் வா இறைவா நான் வாழ என்னகம் வா என் ஆன்ம உணவேவா என்னுள்ள உயிரேவா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்னகம் வா இறைவா நான் வாழ என்னகம் வா முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயினர் உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம் சாவை வெல்லுவோம் ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா இந்த ஏழைக்கு உன்னர் தாயிறைவா ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா இந்த ஏழைக்கு உன்னர் தாயிறைவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் என் ஆன்ம உணவேவா என்னுள்ள உயிரேவா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்னகம் வா என்றும் நான் வாழ என்னகம் வா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு தொடங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பாடலோட உண்மையான அர்த்தம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் வளர்ந்து வரும்போது என்ன சூழ்நிலைகளை பார்த்தாலும் கூட இது என்னடா ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம இதை ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க குட்டீஸ். அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம்தான் இந்த பாடலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். நம்ம இங்கே சர்வே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையானது என்னங்கிறத நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தா அது நம்மக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமோ நமக்கு தோணும். அதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட அடம் பிடிப்போம், இல்லை அது வேணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம், அல்ல ஆசையை வளர்த்துக்கிட்டு அது கிடைக்கலன்னு கவலையில் இருப்போம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இந்த பாடல் மூலயமா உண்மையாவே என்னது வேணும், இந்த உலகத்துல நம்ம சர்வே பண்ணணும், நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் சந்தோஷ